in electromagnetic induction, நம்ம என்ன படிச்சோம்? Electric EMF is generated. EMF is generated. That is current is generated னு சொல்றத விட இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லணும்? Induced னு சொல்லிடுறோம். ஏன் induced னு சொல்றோம்? Generated னு சொல்லலாம் தப்பில்லை, பட் induced னு சொல்றது கரெக்டான வார்த்தை. It was not there because of an action. This is as a reaction. Induced ன்றது. எப்போ? Whenever a magnetic flux, whenever magnetic flux linked with a closed loop of current, closed loop of wire changes. So ஒரு wire closed loop ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம என்ன பண்றோம்? அது ஒரு magnetic field ல வைக்கிறோம். அப்போ magnetic flux linked with the wire, the loop னு வந்துரும். Whenever the magnetic flux changes, EMF is induced or generated in the, or current induced or generated in the closed loop of wire. So magnetic effect, magnetism producing electric effect. அப்படி படிக்கலாம். Magnetism producing effect, electric effect. Faraday and Lenz's law govern பண்றது சொல்றோம். That EMF induced is minus d phi by dt, where phi is the magnetic flux linked. So rate of change of magnetic flux gives you the EMF. Magnetic flux எப்படி define பண்ணுவோம் நம்ம? It is scalar product of the magnetic field over the area enclosed by the loop. So area of the closed loop of wire. இது explain பண்ணா BA cos theta. Suppose I have எந்த ஷேப்பில் வேணா இருக்கலாம், closed இருக்கணும்ன்றதான் condition. Circular இருக்கலாம், rectangular இருக்கலாம், any other shape இருக்கலாம். Suppose this is the area vector, the unit vector along this direction, and the area vector, and this is a magnetic field over the entire loop, uniform னு assume பண்ணிக்கிறோம். Then the angle theta is defined like this, right? BA cos theta. இப்போ எப்பெல்லாம் சேஞ்ச் ஆகும்? அப்போ அதாவது flux எப்பெல்லாம் சேஞ்ச் ஆகணும் with respect to time அப்படின்னு பார்த்தா there are three quantities involved இல்லையா? ஃப்ளக்ஸில் மூணு குவான்டிட்டி இன்வால்வ் இருக்குது. ஒன்று மேக்னெட்டிக் ஃபீல்டு யூனிஃபார்ம்னு வச்சுட்டா B will not change with time. இப்போ யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? B is a vector. யூனிஃபார்ம்னு சொன்ன உடனே both magnitude and direction, both magnitude and direction are constants னு அர்த்தம். So it is uniform field ல B does not vary with time. So B is independent of time. எப்போ யூனிஃபார்ம் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணினா, யூனிஃபார்மாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த காயில் ஸ்டேஷனரியாக இருக்கட்டும், மேக்கிங் சம் ஆங்கிள், யூனிஃபார்மில் ரெண்டு பண்ணலாம் இல்லையா? யூனிஃபார்மாக இருக்க வேண்டாம் அப்படின்னா மேக்னிடியூடு சேஞ்ச் பண்ணலாம் அல்லது டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணலாம். இப்போ நான் டைரக்ஷனையும் சேஞ்ச் பண்ணாமல் இதே டைரக்ஷன் வச்சுக்கிறோம், பட் மேக்னிடியூடை மட்டுமே நான் சேஞ்ச் பண்ணினேன்னா யூனிஃபார்ம் அப்படிங்கிற வார்த்தை போயிடும். தட் இஸ் த ஃபீல்ட் இஸ் நாட் யூனிஃபார்ம், இட்ஸ் எ வேரியிங் ஃபீல்டுன்னு ஆகிடும். யூனிஃபார்ம் ஃபீல்டு the field is independent of time, that is both magnitude and direction are independent of time ஆகிடும். நம்ம டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணாமல் மேக்னிடியூட் மட்டுமே நம்ம சேஞ்ச் பண்ணினா, ஸோ இந்த d phi by dt அப்படிங்கிறது magnitude of the field alone
சேஞ்ச் பண்ணா வரக்கூடிய எக்ஸ்பிரஷன் இதுதான் dy/dt times a cos theta. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏரியா ஆஃப் த லூப், அதாவது லூப் அப்படியே கான்ஸ்டன்ட்டாக ஒரே ஆங்கிளில் வச்சுருக்கோம். And therefore area is fixed, theta is also fixed. இதனால direction of the field நம்ம மாற்ற போகிறது இல்லைன்னா. Then we can think of changing the magnitude of the field alone. அப்போ that will produce a change in the magnetic flux. So இது ஒரு possibility of changing the magnetic flux linked with a closed loop of wire. Second possibility is area. So B uniform வச்சுக்கலாம். B uniform வச்சுட்டு யூனிஃபார்ம்னா மேக்னிடியூட் டைரக்ஷன் ரெண்டுமே ஃபிக்ஸட் ஆகிடும் ஓவர் த என்டையர் லூப். ஏரியாவை நான் இப்போ சேஞ்ச் பண்ண போகிறேன். ஏரியாவை இது ரெடியூஸ் பண்ண போகிறேன் அல்லது இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். ஏரியா ஆஃப் த லூப் ரெடியூஸ் பண்ணுறது இன்க்ரீஸ் பண்ணுறது எப்படி பண்ணலாம்? ப்ரொசீஜர் எல்லாத்துக்குமே ப்ரொசீஜர் இருக்குது, சொல்லி தருவோம். ரைட். அப்போ it becomes the time dependent, area becomes time dependent ஆகிடும். அப்போ cos theta and b are constants. That is orientation of the loop அப்படியே வச்சுக்கிறேன், சைஸை மட்டும் குறைக்கிறோம் அல்லது கூட்டுறோம். அப்போ நம்பர் ஆஃப் ஃப்ளக்ஸ், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அல்லது டிக்ரீஸ் ஆகுது. எதனால? இப்போ ஃப்ளக்ஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது? எதனால? ஏரியா சேஞ்ச் ஆகுதால. தீட்டா ஓரியன்டேஷனும் பி மேக்னெட்டிக் ஃபீல்டு யூனிஃபார்மாக வச்சுக்கிறோம். Third situation is both the field is uniform, the area is fixed, of the loop is fixed, but I am going to change the orientation. Either it is rotated or moved in some direction, right? So d/dt of cos theta. So variation in the orientation of the coil. Orientation of the coil na theta variation artham. Theta varies with respect to time. அது எப்படி வேரி ஆகுதுன்னா cos theta வா வேரி ஆகுது. Both b and a remain constant. Magnetic field is uniform, area unchanged, unaltered. So there are three ways by which you can produce a change in the magnetic flux that will lead to an induced EMF. மூணு வழியா நம்ம பண்ண முடியும் இத. So the first procedure is usually not done. To produce EMF, second procedure அல்லது third procedure பண்ணுவாங்க. First procedure very difficult, அல்லது அது பண்ணுறது வந்து அவசியம் இல்லை, அது advisable இல்லை. Keeping the uniform magnetic field is always better to produce EMF in a closed loop of wire. அப்போ இது ரெண்டு பாசிபிலிட்டிஸ் தான் நமக்கு ப்ராக்டிக்கலாக அப்ளிகபிளாக இருக்கும், ப்ராக்டிக்கலாக EMF ஜென்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை விட்டுலாம் போ, இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுல ஒன்றும் இல்லை. ஸோ மூணு பாசிபிலிட்டி இருக்குது, அதில் இதை பற்றி வேணும். இதில் ஆஃப் த டூ ரிமைனிங் டூ, திஸ் தேர்ட் ஒன் is a most important method by which EMF can be generated. அதாவது orientation of the coil மாற்றி நம்ம magnetic flux change பண்ணுறோம் with respect to time, that will lead to an induced EMF. இதுதான் எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷனுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடியது. இந்த வார்த்தை ஜெனரேஷன் அதனால தான் முதல்ல போட்டேன். EMF is generated. இன்டியூஸ்டு சொல்லிட்டு இருக்கோம்ல, இப்போ நான் வந்து ஏன் இந்த வார்த்தை யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னேன். நம்ம பவர் பிளான்ட்லலாம் எலக்ட்ரிசிட்டி இஸ் ஜெனரேட்டட் லைக் திஸ். தட் இஸ் பை சேஞ்சிங் த ஓரியன்டேஷன் ஆஃப் த காயில். ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கணும், அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு யூனிஃபார்மாக இருக்கணும். அந்த காயிலுடைய என்டையர் ஏரியாக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒன்று இருக்கணும். Assume that there is a magnetic field created by a permanent magnet, north, south, right? Magnetic field uniform na idu appadi illaya, between north and south. Uniform na parallel lines of magnetic flux lines varivom. Simplest coil arrangement is not circular but rectangular. Rectangular coil nama imagine panikka mudiyum. So rectangular coil இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்,
இப்படியோ அல்லது இப்படியோ either along the axis of this axis இது either rotate it like this or rotate it like this, right? rotate பண்ணினா என்ன வரும்? change in orientation நடக்கும். change in orientation will produce, so area மாறல. ஏரியாங்கிறது என்ன? இந்த rectangular area, right? இந்த rectangular area இது magnetic field நம்ம மாத்தல, uniform magnetic field வச்சுக்கிறோம். so this is the procedure. simplest parameter கொடுத்திருக்கேன், இத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் in details. this is the simplest procedure by which electricity is generated for our industrial and home purposes. இது எப்படி ரொட்டேட் பண்ண வைக்கிறது இல்லையா? இது ரொட்டேட் பண்ண வைக்கிறதுங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். இது எப்படி ரொட்டேட் பண்ண சொல்றோம்? இந்த டைரக்ஷன்ல either இப்படியோ அல்லது இப்படியோ, அது எப்படி வேணா இருக்கட்டும், என்ன இப்படியோ அல்லது இப்படியோ ரொட்டேட் பண்ணணும் அந்த காயில, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ள. அது எப்படி ரொட்டேட் பண்ண வைக்கிறது? ரொம்ப சிம்பிளா யோசிக்கலாமா? நிறைய வழிகள் இருக்கு. ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டின்னு கேள்விப்பட்டிருப்போம்ல. அப்புறம் விண்டு வெலாசிட்டியை யூஸ் பண்ணி விண்ட் எனர்ஜின்னு படிச்சிருக்கோம். இதெல்லாம் நேச்சுரலாக நமக்கு கிடைக்கக்கூடிய மூமெண்ட், வாட்டர் மூமெண்ட், விண்ட் மூமெண்ட், அதை நம்ம இதை ரொட்டேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாட்டர் ஃபால்ஸ் வந்து விழுற இடத்துல விழுற மாதிரி வச்சு இந்த காயில் மேலே விழ, நேராக காயில் மேலே விழாது, இந்த அட்டாச்மெண்ட் மேலே விழுந்து அந்த அட்டாச்மெண்ட் சுற்றும் போது காயில் சுற்றும். ஸோ இது ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி சொல்லலாமா? அது அதே போல் விண்டு வந்து அந்த விண்டு மில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த விண்டு மில் வந்து விழும்போது அது சுற்றும், தட் இஸ் அட்டாச் டு திஸ். அந்த இதெல்லாம் சிம்பிள் இன்ஜினியரிங் ஒர்க்கு அட்டாச் பண்ணுறதுங்கிறது. அப்போ இது காயில் சுற்றும். ஸோ ரொம்ப சிம்பிளாக அப்போ ரெண்டு விதமாக நம்ம யோசிக்க முடியும். இதை சுத்த வைக்கணும்னா நேச்சுரலாக நிறைய வழிகள் இருக்குது, சிம்பிளாக ரெண்டு வழி சொன்னேன். ஒன்று யூஸிங் விண்ட் எனர்ஜி, த அதர் யூஸிங் ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டிங்கிறது என்ன, வாட்டர் வந்து ஃபால்ஸ் விழும்பொழுது நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் ரொட்டேட் பண்ணுறதுக்கு. நிறைய வழிகள் இருக்குது வேறு. அப்போ அப்படி தான் பண்ணுறாங்களா? அப்போ அட்டாமிக் பவர் பிளான்ட்டில் எப்படி பண்ணுறது? அட்டாமிக் பவர் பிளான்ட்லேயும் ஜென்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி இருக்குது. அங்கே விண்ட் இல்லை, ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி இல்லை. அப்புறம் நம்ம இன்னொன்று எண்ணூர் பவர் பிளான்ட்டுன்னு ஒன்று இருக்குது இங்கே சென்னை பக்கத்தில். எண்ணூர் பவர் பிளான்ட்டுங்கிறது இதை வச்சுட்டு கோல் வச்சுட்டு நிலக்கரியை வச்சுட்டு பண்ணுறோம். அப்போ அது எப்படி இங்கே நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் ஐடியா வச்சுட்டு பண்ணுறது கல்பாக்கத்தில் அட்டாமிக் பவர் பிளான்ட்டு. இதெல்லாம் இப்போ ஃபைனலாக இதை சுத்த வைக்கிறதுங்கிறது தான் இம்பார்ட்டண்ட். எப்படி சுத்த வைக்க போகிறோம் அப்படிங்கிறது அப்புறமா பார்ப்போம். முதல்ல சுத்த வச்சா எப்படி நமக்கு எவ்வளவு இஎம்எஃப் ஜெனரேட் ஆகுது அதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ this is the third method is the most useful method of electricity generation. இதை பற்றி ரொம்ப டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் இது நம்ம யூஸ் பண்ணவே போகிறதுல சொன்னேன். செகண்டு இஸ் தி யூஸ்ஃபுல் ஃபார் ஃபிசிக்கல் பர்பஸ், சம் சுச்சுவேஷன்ஸ்க்கெல்லாம் நம்ம செகண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ செகண்டு தேர்டு தான் நம்ம மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சொன்னேன். இந்த செகண்டை பற்றி முதல்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிட்டு தேர்டுக்கு போகலாம். தேர்டு தான் நம்ம டீட்டெயில்டாக படிக்க போகிறோம். ஸோ செகண்டு மெத்தட் என்னது, ஏரியாவை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி படிக்கலாம்.